வணக்கம். சீமான் மேலே நான் கொடுத்த பாலியல் வழக்கை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அது ஒரு பாலியல் வழக்கு, அதை குவாஷ் பண்ண முடியாது, அதை விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்று இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்திடுறேன். இந்த இன்டர்ம் ஆர்டர் இப்படி வந்த உடனே நாம் தமிழர் கட்சியோட சாட்டை துரைமுருகன் ஒரு காணொளி போட்டிருந்தோம் போல், இந்த மாதிரி விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சியில் யாராவது சோறு திங்கிறவங்க இருந்தா, அதாவது சோறு அப்படின்னு திங்கிறவங்க இருந்தா, இந்த கேவல பிடிச்ச கேஸில் சீமானுக்கு யாருமே வக்காலத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா நானும் சீமானும் வாழ்ந்த காலகட்டத்தில் சீமானு கூட சாட்டை துரைமுருகன்லாம் எவனுமே கிடையாது, கட்சியே கிடையாது. என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ இன்னைக்கு நீ என்னை மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ, நீ என்னை பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா சாட்டை துரைமுருகன். நீ எல்லாம் பண்ணுற பார்த்தியா கொழுப்பு, அதுக்கு சீமான் அடிக்கிற அடிக்கு நீங்கள்லாம் காணாமலே போயிடுவீங்க. இதே மாதிரி தான் சீமானுக்கு வக்காலத்து வாங்கின நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில் இன்றைக்கி கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க. அதனால் நீ எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. இது ஒரு நேர்மையான கேஸு, எல்லாத்தையுமே நான் நேர்மையாக தான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன். காவல்துறை இதை நேர்மையாக விசாரிச்சுட்ருக்குறாங்க. என்னன்றதை நீதிமன்றம் எனக்கு நீதி கொடுக்கும். ஏன்னா சீமானை காப்பாற்ற வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. நீங்களாம் இருக்கீங்க இல்லையா, கொழுப்பு புச்சுன்னு நீங்களாம் கூட இருக்கிறீங்க இல்லையா, நீங்களே காப்பாற்றிக்கோங்க. மீடியாவுக்கு தெரியப்படுத்திடுறேன், இந்த கேஸு ப்ரூவ் ஆகும்போது அது எனக்கு தான் சாதகமாக அமைய போகுது. என்னோட முழு ஒத்துழைப்பை நீதிமன்றத்துக்கு நான் அளிப்பேன் அப்படின்றத இந்த வீடியோ வாயில மீடியாவுக்கு தெரியப்படுத்துகிறேன். தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா மக்களுக்கும் இந்த விஷயம் ரீச் ஆகணும். வணக்கம்.